Hello friends, welcome to Sounda's Kitchen. சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி ராகி சேவை. உடலுக்கு ஆரோக்கியமான ராகியில ஒரு பிரேக்ஃபாஸ்ட், அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இந்த ராகி சேவை. குழந்தைகள் இருந்து பெரியவங்கள் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ராகி சேவையை எப்படி மிகவும் சுவையா ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு அதில் ஒரு பேக்கெட் ராகி சேமியாவை 3 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். 3 நிமிஷத்துக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா கூழ் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த ராகி சேமியை நல்லா தண்ணி வடித்து எடுத்துக்கங்க. வடித்து எடுத்துட்டு இதை இட்லி தட்டுக்கு, இந்த மாதிரி இட்லி தட்டுக்கு மாத்திக்கங்க. இட்லி பாத்திரத்துல இந்த ராகி சேமியாவை 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஃப்ளேமை லோ பண்ணிக்கங்க. லோ பண்ணிட்டு இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துக்கங்க. 3 to 4 பச்சை மிளகாய், இதளவு இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு தக்காளியை, பொடியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச ராகி சேமியாவை இதில் சேர்த்துக்கங்க. ராகி சேமியா சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. சேமியாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த ராகி சேமியாவில் கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்திக்கங்க. தேங்காய் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு அளவு பார்த்துக்கங்க, பத்தலைன்னா சேர்த்திக்கங்க. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ராகி சேமியா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, மிகவும் சுவையாக இருக்கும். தேங்க்யூ.